ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவளா குளம் என்ற ஏரியாவில் வந்திருக்கோம். இப்போ வந்து அது ஒரு சந்தை. தவளா குளம்ன்றது ஒரு சந்தை. அந்த சந்தைக்காக வந்திருக்கோம். சந்தையில் என்ன நடக்குது, என்னென்ன விலை போகுது, பொங்கல் சீசனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா விலைவாசி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி, கரும்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, மீன் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. வந்து இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா மீன் விற்கிறாங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல, கடல் மீன் மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கறி, சிக்கன் 65 அதெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு பூச்செடிகள்லாம். பூச்செடி நல்லா தான் இருக்கு. என்னங்க ரேட்டு? இது 40 ரூபாயா? சாரி, அது 40, இது 50. பார்த்தீங்கன்னா பூவோட ரேட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கறி கடைலாம் போட்டிருக்காங்க. பன்றி கறி மாதிரி தெரியுது ரேட்டு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மளிகை பொருளும் விற்கிறாங்க பொழுது, காய்கறியும் போட்டிருக்காங்க. சந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பொங்கல் சீசனை முன்னிட்டு தரமான சந்தையாக இருக்கும் பொழுது ஆடு சந்தை பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கு. காய்கறிலாம் வித்துட்டு இருக்காங்க. சந்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, அருமையாக நடம்பழுதுங்க, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பூண்டு வித்துட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்கிறாங்க. கருவாடுலாம் வித்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்தோம்னா ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு சந்தை விற்பனைக்கு போயிட்டு இருக்கு. கருவாடுலாம் போட்டிருக்காங்க. காய்கறி வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக காய்கறியும் விற்கிறாங்க. தரமான காய்கறியா இருக்கு. கூட்டம் வந்து அதிகமாக இருக்காங்க. கூட்டம் வந்து நெரிச்சலாக இருக்கு. பொங்கல் சீசனை வந்து முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா விதைகளும் கிடைக்குது. தரமான விதையாக இருக்குது. நம்ம வந்து வில்லேஜ் சைடுலாம் வந்தீங்கன்னா நல்லா வாங்கலாம். நல்லா இருக்குது, விதைகளாக இருக்குது, தரமான விதையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாடு விற்பனை நடக்குது. மாட்டு சந்தை. மாட்டு சந்தை விற்பனை இருக்கு. தரமான மாடா இருக்கு, நல்ல மாடா இருக்கு. நல்ல மாடு விற்பனையில நல்லா சூப்பரா இருக்கும் பொழுது வாங்குறது இருந்தா வாங்கலாம். தரமான மாடு. கூட்டம் வந்து பொங்கல் சீசனை முன்னிட்டு திடீர்னு கூட்டம் அதிகமா இருக்கு. பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா பரபரப்பு போயின்னு இருக்குது. தரமான மாடுகளாக வித்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. மாடுலாம் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா தரமான மாடை வாங்கலாம். நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு, சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. மாடு விற்பனையில பார்த்தீங்கன்னா
பெரிய சந்தையா இருக்கும் பொழுது தவளா குளம்ன்றது பெரிய சந்தை தான் பொழுதுங்க. மாடு அதிகமான மாடு வந்துருக்கு. இவ்வளோ மாடு இருக்கு. நாங்க இவ்வளோ மாடு இருக்கு. பெரிய சந்தையா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் போகலாம். ரொம்ப லாங்காகவும் போயிட்டு இருக்கு சந்தை. மாடு ஏகப்பட்ட மாடு வந்துருக்குங்க. பொங்கலுங்க, பொங்கல் நெருங்கிடுச்சு. நியூ இயரும் நெருங்கிடுச்சு. அதனால சிறப்பாக இருக்கு மாடுகள்லாம் வந்து. மாடு விற்பனை பரவாயில்லைங்க, நல்ல விற்பனையாக தான் இருக்கு. வாங்கலாம். மாடு சூப்பராக இருக்கு. மாடு இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிச்சலாக இருக்குது. அதனால் நம்ம உள்ளே போக முடியல. அதனால் அந்த ரோடு மேலேயே பார்த்துட்டு போகலாம். கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்க. மாடுலாம் தரமான மாடா இருக்கு. நல்லா பசு மாடு சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி மாடு கிடைக்காதுங்க. எங்க போனாலும், இந்தியா இங்கிலாந்து போனாலும் கிடைக்காது. மாடுலாம் சூப்பரா இருக்கு. மாடு நம்ம யூடியூப் சேனலை அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருங்க. கண்டினியூஸாக வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தரமான மாடா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாட்டு சந்தை வந்து 20 ரூபா போயிட்டு இருக்கு. தரமான சந்தையா இருக்கு. சூப்பரா இருக்கு. மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சந்தை பெரிய சந்தையா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி சந்தையை நானே வந்ததில்லை. இப்போதான் வந்து பார்க்குறேன். கோழிகளும் விற்பனை செய்கிறாங்க. கோழி விற்கிறாங்க. சண்டை கோழி பழுகுது. கோழி தான் விற்கிறாங்க. வான் கோழி இருக்கு. கோழி தரமான கோழி இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா வருது? இதெல்லாம் ரேட்டு என்ன ரேட்? ஜோடி 200. ஜோடி 200. அது பரவாயில்லைங்க, வாங்கலாங்க. ரேட்டு நல்ல ரேட்டாக தான் இருக்கு. வாங்கலாம். சேவல் விற்பனைக்கு இருக்கு. கோழிலாம் விற்பனைக்கு இருக்கு. ஏகப்பட்ட கோழி இருக்கு. நிறைய ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க. ஆயுத ஐட்டங்கள் போட்டிருக்காங்க. இருக்கு. கம்பியும் இருக்கு. கழுகுட்டு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நல்லா இருக்குங்க சந்தை வந்து. பரவாயில்லைங்க. காய்கறியும் நல்லா போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. ஊர் 10 ரூபா மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஊர் எப்படி வரும்? 5 ரூபா தான் வரும் பொழுது. 5 ரூபா 20 ரூபா தான் வரும் பொழுது. ரேட்டு கேட்கல. பரவாயில்ல, கேட்டுக்கலாம். அப்புறம் தரமான கருவாடாக இருக்குங்க.
பரவாயில்லங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்குள்ள வரோம். ஆட்டு சந்தையை பார்க்க போகிறோம். ஆட்டு சந்தைக்குள்ள வந்தாச்சு. தரமான ஆடா நிற்கிதுங்க. சூப்பரான ஆடு. என்ன ரேட் சொல்றாங்கன்னு தெரியல. தெரியும். ஆடு தரமான ஆடா இருக்கு. இருக்கு ஆட்டு சந்தையா இருக்கு. நல்லா இருக்கு ஆடுங்களாம். சந்தை பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப இல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. பொங்கல் சீசனை முன்னிட்டு பரவாயில்ல, ஆடு விற்பனை அதிகமாக இருக்குது. ஆடு ஏகப்பட்ட ஆடு வந்துருக்கு. எங்களுதே ஆடு இருக்கு.